உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா இப்படி உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரி மாரி, நீ ரெஸ்ட் எடு, நாங்க அப்புறமா வரோம். சரி சரிக்கா வரோம். நம்ம போனா அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா. நம்ம போய் ஏதாவது டிஃபரெண்டா சமைக்கலாம். சிஸ்டர், அந்த சீலிங்ல ஒரு ஓட்டை இருக்குது, எலிகள் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம மாரி கிட்ட பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப என்ன பண்றது? இன்னும் அவங்க எரிச்சல்ல தான் இருப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பத்த வச்சுட்டு போலாம். உங்க கபகபன்னு எரியட்டும். சிஸ்டர், இந்த ரெண்டு விஷப்பூச்சிகளும் மாரியோட ஏதோ ஆலோசனை பண்ணிட்டு தான் வெளியே வந்திருக்கிறாள் சிஸ்டர். வரட்டும், பாத்துக்கோ. நீ சும்மா இரு. அத்தை, அத்தை அத்தை, நீங்க தான் ஜெயிப்பீங்க. மாறி தோத்து போய் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. ஆனா நீங்க இப்படி தோத்து போய் மாறி முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அத்தை. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை, தாங்கிக்கவே முடியல. உங்களை நல்லா வெறுப்பேத்துறா. எப்படி இருந்தீங்க அத்தை? இப்படி ஆயிட்டீங்களா அத்தை? என்னால கூட உங்க தோல்வியை தாங்கிக்கவே முடியல அத்தை. ஆமா, இதுக்கு முன்னாடி சிஸ்டர் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி ஆயிட்டாங்க? ஓவரா ரெண்டு பேரும் வெறுப்பேத்துறீங்களா? நீங்க தோத்து போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா அத்தை? தெரியுமா? நீங்க ஜெயிக்கணும், அந்த மாதிரி தோக்கணும்னு நான் சாமி கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன் அத்தை, வேண்டிக்கிட்டேன். ஆனா அந்த சாமிக்கு என்ன கோவமோ, ஒரு சாமி கூட என் வேண்டுதலை நிறைவேற்றல அத்தை. எது? சிஸ்டர் ஜெயிக்கணும், மாறி தோக்கணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டியா பொறி உருண்ட? ஆமா சித்தப்பா. நீ சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையா பொறி உருண்ட? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் உங்க மேல வேணா சத்தியம் பண்றேன் சித்தப்பா. நீ பொய் சத்தியம் செஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? ஏன்னா நீ புழுகு மூட்டை. அது இல்ல சித்தப்பா, எங்க தாத்தா சொல்லுவாரு, கெட்டவங்க எப்பவுமே தோத்துக்கிட்டே இருப்பாங்களாம், நல்லவங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அத்தை, நீங்க எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, அப்ப நீங்க கெட்டவங்களா அத்தை? தெரியலையேம்மா. ஆமா அத்தை, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா அத்தை? ஏய், என்ன ரெண்டு பேரும் வந்து வெறுப்பேத்துறீங்களா? ஆஹா, இல்ல இல்ல. ஐயோ அத்தை, வாயிலடிங்க. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயத்துல கை காலாம் நடுக்குது அத்தை. கை காலாம் நடுக்குது. கை நடுக்குது, கால் நடுக்கலையே. கால் நடுக்குது பாருங்க. நாங்க போய் உங்களை வெறுப்பேத்துவோமா அத்தை? கை காலாம் நடுக்குது பாருங்க. சொல்ல ஸ்ரீஜா. ஆமா அத்தை, நீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயம் அத்தை. ஏய், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்ல அப்புறம் என் கெட்ட கோவத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன். எங்க காட்டுங்க, பாத்துட்டு போறோம். அடிப்பாவிகளா, நல்லா வெறுப்பேத்திட்டு போறாளுல, யாரோ சொல்லி கொடுத்துதான் செய்யறாளுவோ. சிஸ்டர், பாத்தீங்களா சிஸ்டர், புள்ள பூச்சிங்களா? இதுங்க ரெண்டும் எப்படி உங்களை வெறுப்பேத்திட்டு போறாளுவா? விடக்கூடாது சிஸ்டர். இவ்வளவுல மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நல்லா நசுக்கணும் சிஸ்டர். என்னடா செல்லம் இன்னும் முழிச்சிட்டு இருக்க? தங்கத்துக்கு தூக்கம் வரலையோ? தூங்குங்க. ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா தூங்கணும். தூங்குங்க, தூங்குடா.
என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? தூங்குங்க. பாத்தீங்களா, அப்பா வந்துட்டாரு பாருங்க. அப்பா வந்தாச்சு. அப்பாவை பார்த்துட்டு தூங்குங்க. தூங்க மாட்டீங்களா? ஆமாவா? செல்லக்குட்டி, தூங்குடா. தூங்கு. மாரி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாரி. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சு முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா குழந்தையை கொஞ்சிட்டு இருக்க. நீ ஜெயிச்சது சாதாரண விஷயம் இல்ல மாரி. ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த சரியா படிக்காத நீ அவ்வளவு பெரிய கம்பெனியில நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சொன்னபடியே ஜெயிச்சு காட்டிட்ட. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு புதுசா வெளிநாட்டு ஆர்டர் கொண்டு வந்திருக்க. ஐயோ ஹஸ்பண்ட் சார், எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு எல்லாம்? நான் அப்படி ஒன்னும் பெருசா சாதிச்சிடலையே. இல்ல மாரி, உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் இது இவ்வளவு பெரிய விஷயம்னு. நீ மட்டும் படிச்சிருந்தன்னு வையேன், பிசினஸ்ல எங்கேயோ போயிருப்ப. சொல்ல போனா தேவி அம்மாவை விட ஒரு படி மேல போயிருந்திருப்ப. ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் நான் தேவி அம்மாவுக்கு கீழே தான். அவங்களுக்கு சமமாவோ இல்ல அவங்கள விட ஒரு படி மேலேயோ என்ன வச்செல்லாம் பாக்காதீங்க. நீ இப்படி சொல்றது உன்னோட தன்னடக்கம் பெருந்தன்மையை காட்டுது மாரி. ஆனா நீ இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோட நீ நின்றவே கூடாத. மேல மேல நீ வளரணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். அத நீ செய்வியா? நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவேன் ஹஸ்பண்ட் சார். உங்களுக்காக நான் கண்டிப்பா செய்வேன். ரொம்ப சந்தோஷம் மாரி. உன்னை நீ இன்னும் வளர்த்துக்கணும். அதுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய புக்ஸ் படி. பிசினஸ பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாதுன்னு சொல்லாத அளவுக்கு நிறைய படிக்கணும். சரிங்க ஹஸ்பண்ட் சார். இது நாள் வரைக்கும் நீ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தது போதும். இதுக்கப்புறம் உன்னோட திறமைய வீட்டுக்குள்ளேயும் சமையல் கட்டிலையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிசினஸ்ல நான் உன்னை மேலும் மேலும் வளர்த்து விடுறேன். இனிமே அதுதான் என்னோட வேலை, சந்தோஷமும் கூட. என் ஆசையை நிறைவேற்றி வைப்பல்ல. உங்களுக்கு எது சந்தோஷமோ அத செய்யறதுதான் என்னோட கடமை ஹஸ்பண்ட் சார். உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.